ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். பாவக்காய் பிடிக்காத பசங்களே இது போல் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்த பிறகு ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணியில், உப்பு தண்ணியில் நான் ஊற வச்சுக்க போகிறேன். அப்போது அந்த கசப்புலாம் கொஞ்சம் இறங்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கசப்பு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், உளுந்து, கடுகு இது மூணுத்தையும் நல்லா பொரிக்க விட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய தக்காளி நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா மொத்தமாக வதங்கி வந்ததும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். சூப்பரான பாவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், என்ன குழம்பு வச்சாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் பிடிக்காத பசங்களே சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.